கேரள அவசிய மையம். எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856. ஆனா நாங்கள் ஒரு பெரிய சமூகமாக இருந்தாலும் நாங்கள் ஒரு பலமிக்க சமூகமாக அந்த நாட்டு அரசாங்கத்தினுடைய அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு அரசியல் சக்தியாக நாங்கள் இன்னும் மாறவில்லை. பிடிஐனுடைய அந்த தாக்கம், டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அட்வர்ஸ் இம்பேக்ட், அதனுடைய தாக்கம் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தான் கூட இருக்குது. அது போன முறை இருக்கே. எங்களை பொறுத்த மட்டும் இன்றைக்கு எங்களுக்குள்ள எதிரி ஸ்ரீலங்கா தேசம். எங்களுக்கு இன்றைக்கு அந்த பொறுப்புக்குள்ள நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் அரசியல் தலையீடு இல்லை, இனத்துவசமான நடவடிக்கை. 6வது அம்ச சட்டத்திற்கு பயம், டிஜிடியோட கதைக்கு பயம், எல்லாத்துக்கும் பயம் இந்த செய்யப்படும். நாங்கள் காணப்படும் ஏன் உரிமை நடக்கும். அப்ப சில பயத்தை கண்டுபோட்டு ஜெயிலுக்கு போறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஜெயிலுக்கு போக தயாரா இல்லாம என்ன நாங்க போராட்டத்தை செய்ய போறோம். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் ருத்ரகுமார் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் நிறைவு பெற்றிருக்கின்றன. இணை அனுசரணை வழங்கப்பட்டு இலங்கை தொடர்பான பிரேரணை அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இலங்கையும் அதற்கு இணை அனுசரணை வழங்கி இருக்கின்றது. ஏனைய நாடுகளும் கணிசமான நாடுகள் இணை அனுசரணை நோக்கி அந்த பிரேரணையை நகர்த்தி இருந்தது. இப்போதைய சூழ்நிலையில் நீண்ட காலமாக நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தில் பல விடயங்களை வலியுறுத்தி கூறக்கூடிய நீங்கள் இப்போது இணை அனுசரணை வழங்கப்பட்டிருப்பதையும் இந்த கால சூழ்நிலையையும் இனி வரப்போகின்ற ஈழத்தமிழர்களின் எதிர்காலத்தையும் எப்படி பார்க்கிறீர்கள்? இன்றைக்கு வந்த இந்த தீர்மானம் பாதிக்கப்பட்டவர்களை கைவிட்டதாகத்தான் நாம் கருதுகின்றோம். அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கைக்கு எதிர் அறிக்கை போன்ற ஒரு தீர்மானமாகத்தான் இருக்கின்றது. இதுல இன்னொரு முக்கியமான விடயமாகத்தான் நான் கூற விரும்புகிறேன். இது திரும்ப என்னத்தை எங்களுக்கு உணர்த்துகின்ற என்றால், மனித உரிமை பேரவை என்றாலும் சரி, ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை என்றாலும் சரி, உலக நீதிமன்றம் என்றாலும் சரி, யாவும் நாடுகளை மையப்படுத்திய இந்த இவைகள் இயங்குகின்றன. எனவே நாடுகளை மையப்படுத்திய இந்த அவைகளில் நாடற்ற தேசிய இனங்களான எங்களுக்கு எங்களுடைய நலன்களையோ எங்களுடைய நீதியோ நாங்கள் பெறுவது என்பது மிக ஒரு சிரமமான விடயம். எனவே இன்றைக்கு வந்த இந்த தீர்மானத்திற்கு நாங்கள் பெரிதாக நான் ஒன்று முகமாற்றமோ கவலை ஒன்று நான் சொல்ல மாட்டேன். இதுகள் யதார்த்தத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். ஆனா இந்த யதார்த்தத்திலிருந்து நாங்கள் படிப்பினைகளை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். இதில் நாங்கள் இந்த யதார்த்தத்தின் மூலம் என்ன பாடங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், எவ்வாறு அந்த பாடங்களை எங்களது விடுதலையை நோக்கி நாங்கள் முன்னோக்கி செல்வதற்கு பயன்படுத்தலாம் என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்தது மனித உரிமை பேரவை அது எங்களுடைய போராட்டத்தில் ஒரு களம். மனித உரிமை பேரவை எங்களுக்கு சுதந்திரத்தை பெற்று தரப்போது, நீதியை பெற்று தரப்போது என்று நாங்கள் ஒருபொழுதும் கருதவில்லை, கருதவும் கூடாது. பல்வேறு தளங்கள்ல மனித உரிமை பேரவை ஒரு தளம் என்பதைத்தான் நான் இங்க சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதுல இன்றைக்கு இன்னொன்றையும் நாங்க பார்க்க வேண்டும். இன்றைக்கு பூகோள அரசியல் மிக முக்கியமான ஒரு பங்கினை வகிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த தீர்மானத்தை கூட நீங்கள் எடுத்து பார்த்தா இதுல முதல் இந்த தீர்மானத்தை வரைந்த அந்த நாடுகளில் ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்க நாடுகள் மிக குறைவு. மலாவி அந்த குரூப்ல இருக்கிறபடியா அது இருக்குது. மற்றது கோஸ்டரிக்கா இருக்குது. ஆனால் ஆஸ்திரிய ஆப்பிரிக்க நாடுகளுடைய ஒன்றும் அதில் இந்த தீர்மான வரைவில் ஈடுபடவில்லை. எனவே என்ன நடக்குது என்றால், இப்போ மேற்குலக நாடுகள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும் பொழுது ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் மேற்குலக நாடுகளின் சில நடவடிக்கைகளால், சில கபடமான நடவடிக்கைகளால், இரட்டை வேடம் போடும் நடவடிக்கைகளால், குறிப்பாக பாலஸ்தீனம் தொடர்பாக அவர்கள் அந்த நாடுகள் கொண்டு வருகின்ற தீர்மானத்துக்கான ஆதரவு அங்கு குறைவா இருக்கிறது. எனவே நாங்கள் அவர்களை நேரடியாக சந்தித்து எங்களுடைய பிரச்சனைகளை கூறி எங்களுக்காக நீதி கோருவதற்கு அவர்களை கொண்டு வர வேண்டும். அடுத்து இன்னொரு விடயத்தை நான் முக்கியமாக கூற விரும்புகிறேன் என்றால், இப்ப இந்த தீர்மானத்தை வரைந்தது 2 முக்கிய நாடுகள். ஒன்று கனடாவும் பிரித்தானியாவும்.
இந்த ரெண்டு நாடுகள்லையும் நாங்கள் ஒரு பலமிக்க சமூகம், பலமிக்கம் இல்லை என்று சொல்ல முடியாது, ஆனால் ஒரு பெரிய ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கின்றோம். எண்ணிக்கையை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் ஒரு பெரிய சமூகமாக இருந்தாலும் நாங்கள் ஒரு பலமிக்க சமூகமாக அந்த நாட்டு அரசாங்கத்தினுடைய அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு அரசியல் சக்தியாக நாங்கள் இன்னும் மாறவில்லை. இப்ப குறிப்பாக இந்த உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு இந்த பாலஸ்தீன் அங்கீகாரத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போம். பாலஸ்தீன அங்கீகாரத்தை இன்றைக்கு UK, கனடா, ஆஸ்திரேலியா எல்லாம் இன்றைக்கு அதை அங்கீகரிக்கின்றன. இவை தர்மத்தின் சட்டத்தின் அடிப்படையில் இதை அங்கீகரிக்கவில்லை. சட்டத்தின் அடிப்படையில் அங்கீகரிக்கின்றால் ஏற்கனவே அங்கீகரித்திருக்க வேண்டும். ஏற்கனவே 140 நாடுகள் அங்கீகரித்து விட்டன. அவர்கள் அப்பவே செய்திருக்க வேண்டும். ஆனால் இப்ப இவர்கள் செய்ததற்கு முக்கிய காரணம் அந்தந்த நாடுகளில் இருக்கின்ற பாலஸ்தீன சமூகத்தினுடைய பாலஸ்தீன சமூகம் மட்டுமில்லாமல் அவருடன் சேர்ந்து இயங்குகின்ற மற்ற சக்திகள், டொமெஸ்டிக் பிரஷர், உள்நாட்டு அழுத்தம் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த நாடுகள் தங்கள் நிலையை மாற்றி இருக்கின்றன. அந்த அளவுக்கு நாங்கள் வரவில்லை. அந்த அளவுக்கு வருவதற்கான வாய்ப்பு கண்கு இருக்கு. நாங்கள் அதை சரியாக பயன்படுத்தும். எனவே இந்த பெரிய நாடுகள்ல வாழுகின்ற நாங்கள், பெரிய கூடிய அளவு சிரத்தவிடம் வாழ்கின்ற நாங்கள் அதனோட அரசியல் பலமாக்கும். இப்ப நாங்கள் தனியா நாங்கள் மட்டும் நிற்காமல் மற்ற இனத்தினுடன் சேர்ந்து பாலஸ்தீனியர்களோ ஆப்பிரிக்க நாட்டோட சேர்ந்து அவர்களையும் எங்களுடன் இணைத்துக் கொண்டு, அதிலும் முக்கியமாக அந்தந்த நாடுகளில் இருக்கின்ற மெயின் ஸ்ட்ரீம் சிவில் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன், இப்ப கனடாவை எடுத்துக்கொண்டா கனடா சிவில் லிபர்ட்டிஸ் யூனியன், அப்படி பிரித்தானியா, அப்படி ஒவ்வொரு நாடுகளும் இருக்கு. அந்த நாட்டு அமைப்புகளுடன் சேர்ந்து பொழுதுதான் நாங்கள் ஒரு பலமிக்க அரசியல் சக்தியாக வந்து அந்த நாடுகளின் அரசியலை நாங்கள் தீர்மானிக்கக்கூடியதா இருக்கும். நாங்கள் தற்சமயம் போய் சும்மா கைச்சு போட்டு வர்றதால ஒன்றுமே நடக்க போறது இல்லை. நாங்கள் ஒரு பலமிக்க சக்தியா இருந்தோம் என்றால்தான் எங்களுடைய விருப்புகளை அந்தந்த அரசாங்கங்கள் எடுத்து சொல்லும். அடுத்து இன்னொரு முக்கிய விடயத்தையும் நான் கூறி வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டினுடைய பங்கு. இந்த முறை லாபிங் செய்ய போய்க்கு எங்களுடைய ஒருவருக்கு ஐக்கிய நாடுகள் உறுப்பினரே தமிழ்நாட்டின் முக்கியத்துவம், ஐக்கிய நாடு மனித உரிமை பேரவையின் ஒரு பியூரோக்ராட்டோரால் அவரே தமிழ்நாட்டின் முக்கியத்துவத்தை பற்றி எங்களுடைய உறுப்பினருடன் கதைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு மிக மிக முக்கிய சக்தியாக வருகின்றது. இன்றைக்கு மிகவும் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு பொருளாதார சக்தியாக 350 பில்லியனுக்கு மேல அந்த GDP இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு அந்த பொருளாதார பலத்தை அரசியல் பலமாக்கி அதன் மூலம் எங்களுடைய பிரச்சனையை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். இப்ப அண்மையில் பார்த்திருப்பீர்கள், காரூரில் நடந்த அந்த நெரிசலில் இறந்தவர்கள், காரூரில் நடந்த அந்த நெரிசலில் இறந்தவர்களுக்கு சீனா அதற்கு கண்டோலன்ஸ், அதுக்கு அஞ்சலி செலுத்தி கடிதம் ஒன்று அங்கே அனுப்பியிருக்கின்றார்கள், கவலை தெரிவித்து அந்த இதுக்கு. அப்ப தமிழ்நாட்டுல காரூர்ல நடக்கிற ஒரு விடயத்துக்கு சீனா அதுக்கு அனுதாபம் தெரிவிக்கின்றால் தமிழ்நாடு முக்கியத்துவம் அங்கு எவ்வாறு போய்கொண்டிருக்கின்றது, தமிழ்நாடுடைய கேந்திர முக்கியத்துவம், பூகோள அரசியல் முக்கியத்துவம் எவ்வாறு பரிணமித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அதனை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும். எனவே தமிழ்நாட்டுடன் இணைந்து இந்த முறை ஒரு நல்ல ஒரு விடயம் ஒன்று நடந்தது. ஒன்று, அந்த எல்லா கட்சிகளும் திமுகவை தவிர மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மகஜர்ல கையெழுப்பம் போட்டு, அதாவது ICCக்கு, குற்றவியல் நீதிமன்றத்துக்குத்தான் மனித உரிமை பேரவை இதனை அனுப்ப வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். எனவே அவ்வாறு தமிழ்நாட்டில் நாங்கள் ஒன்றை கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு கையில் இன்றைக்கு இருக்கிற ஆயுதம் வந்து செம்மணி. இன்றைக்கு பாலச்சந்திரனுடைய படம் எவ்வாறு தமிழகத்து மக்களை ஒன்றுபடுத்தி அவர்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பியதோ அந்த மாதிரிதான் இந்த செம்மணி இன்றைக்கு அதுக்கான பொட்டன்ஷியல் அங்கே இருக்கின்ற செம்மணியின் அந்த புதகுழி தொடர்பாக. அப்ப அவற்றை நாங்கள் பயன்படுத்தி தமிழ்நாட்டில் நாங்கள் நெடுக சொல்லுவாரு, பல அறிஞர்கள் கூறுவார்கள், தமிழகத்தின் திறவுகோள் தமிழகத்தில் தான் இருக்கிறது. இன்றைக்கும் அதுதான் உண்மை. எனவே தமிழகத்தை நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய போராட்டத்தில் இணைப்பது இந்த போராட்டத்துக்கு மிக முக்கியம். போராட்டத்துக்கு மட்டுமில்ல, சர்வதேச நீதி எங்களுக்கு இந்த தமிழகத்தினுடைய பங்கு மிக முக்கியமான பங்காகத்தான் நான் கருதுகின்றேன். இப்போதைய சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் மிக பிரதானமான விடயங்களை நீக்க வேண்டும் என்பதில் இலங்கை விடாப்பிடியாக இருந்துள்ளதாகவும், அதில் குறிப்பாக அவர்கள் நீக்க வேண்டும் என்று வாதிட்ட பகுதிகளில் மிக பிரதானமாக பார்க்கப்படக்கூடியதாக இருப்பது இராணுவ மயமாதலை அவர்கள் முழுமையாக நீக்க வேண்டும் என்ற வாதம் அங்கு நிறைவேறி இருக்கின்றது, நீக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று எத்னிக் கன்ஃப்ளிக்டை நீக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். எத்னிக்கை நீக்க வேண்டும் என்ற போது பின்னர் வாத பிரதிவாதங்களின் பின்னர் அவை அங்கு நிலை நிறுத்தப்பட்டிருக்கின்றது.
இவ்வாறாக பல விடயங்களை நீக்குவதில் குறியாக இருக்கிறது. பிடிஏ தொடர்பிலும் அது முஸ்லிம் தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்குமே அது பாதிப்பான விடயம் என்று மாற்றும்படியும் கூறியிருக்கின்றார்கள். இப்படி பார்க்கின்ற போது இலங்கை அரசு ஐநா விடயத்தை கடந்த காலங்களோடு ஒப்பிடுகையில் மிகவும் திடகாத்திரமாக கையாண்டிருக்கின்றது. இல்லை, நாங்கள் அப்படி நான் சொல்ல மாட்டேன். இப்ப நீங்கள் இந்த எடுத்து பார்த்தால் இந்த கூட அப்ப நீங்க சொன்ன ரெண்டு விஷயம். ஒன்று எத்னிக் அந்த விடயத்தை நீக்க வேண்டும் என்று இருந்தது என்று யார்கள் அழுத்தம் போட்டார்கள். ஆனால் அதற்கு பின்னர் அதில் அதை திரும்ப கொண்டு வந்ததில் நான் கூறுவேன் தமிழர்களுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு என்றால் எங்களோட புலம்பெயர் சமூக பிரதிநிதிகள் பல பேர் ஒன்றாக அந்த தீர்வை வரவேறுடன் ஒரு உரையாடலை நடக்கும் பொழுது அவர்கள் மிகவும் ஆணித்தரமாக கூறியிருந்தார்கள். அந்த வார்த்தையை அங்கு கட்டாயம் பெற வேண்டும் என்று. அவர்கள் நல்ல ஒரு பதத்தையும் பார்த்தால் நீங்கள் அந்த எத்னிக் என்ற வார்த்தையை எடுப்பதென்றால் நீங்கள் தீர்மானத்தில் எத்னிக் கிளீன்சிங் என்றதை செய்கின்றது என்று ஒரு இங்கிருந்து போன அமெரிக்காவிலிருந்து போன ஒருவர் அங்கு கூறியிருந்தார். எனவே அப்ப அந்த வேர்டு இருக்கு. மற்றது இதுல சிலதுக்கு நான் பாசிட்டிவா பார்க்கிறேன். என்னென்ன ஈவன் அந்த இதுல முஸ்லிம்களும் தமிழ் மக்களும் என்ன பிடிஐயால பாதிக்கப்படுறதை நீக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா கூறிய பொழுதிலும் இன்றைக்கு அது இருக்குது. இன்றைக்கு அதுல பிடிஐல அது சம்பந்தம் போட்டு இருக்கின்றார்கள். பிடிஐனுடைய அந்த தாக்கம், டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அட்வர்ஸ் இம்பேக்ட், அதனுடைய தாக்கம் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தான் கூட இருக்குது. அது போன முறை இருக்கே இல்லை. போன முறை வெறுமனே பிடிஐ பற்றித்தான் போட்டிருந்தார்கள். இந்த முறை அதை போட்டிருக்கலாம். அது இப்ப என்ன நான் சொல்றேன், சில விஷயங்களை அதாவது சில உண்மைகளை ஹெச்ஆர்சி ஒத்துக்கொண்டிருக்கிறது. அது ஒரு முக்கியமான விடயம். அடுத்து இதுல கூட இந்த முறை அந்த மிலிட்டரி இந்த லேண்ட் காணிகளை ஆமி வைத்திருப்ப தொடர்பாகவும் இந்த முறை இன்னொன்றே மேல சேர்த்திருக்கிறார்கள். அதாவது ஆமி தங்களுடைய பொருளாதார தேவைக்காக இந்த காணிகளை பாவிக்கின்றார்கள். அப்ப அதையும் அதே மாதிரி சொல்லிக்காங்க. மற்றவர்கள் முந்தி சொன்ன அதே விடயங்களைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கா. அப்ப என்னென்ன இன்றைக்கு இந்த சில விடயங்களை மனித உரிமை பேரவை சுட்டு காட்டியிருக்கிறது. ஒன்று இந்த காணி தொடர்பான காணியை ஆமி பாவிக்கிறது. மற்றது எங்களுடைய இந்த பிடிஏ தமிழர்களையும் முஸ்லிம்களையும் கூட பாதிக்கின்றது. மற்றது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய தாய்மார்களுக்கும் இன்னமும் நீதி கிடைக்கவில்லை, அந்த நீதிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அடுத்தது அங்கு புதகுலிகள் அங்கு இருக்கின்றதை பற்றியும் கூறியிருக்கின்றது. மற்றும் அந்த புதகுலிகளுக்கு சர்வதேச பங்களிப்பு மிக முக்கியமானது என்றையும் கூறியிருக்கிறது. அப்ப அந்த நடக்கின்ற சில விடயங்களை கூறியிருக்கிறார்கள். சுருக்கமா சொல்ல போனா நான் சொல்லுவேன், அதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஆகிய பண்ணலாம். அதாவது ஹெச்ஆர்சி அங்க ஒரு ஸ்ட்ரக்சரல் கட்டுமான இனப்படுகொலை நடக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், இவ்வளத்தையும் சொல்லி போட்டு இதற்கு ஒரு மாற்றீடு, இதற்கு ஒரு நிவாரணம், அதை பற்றி ஒன்றுமே கதைக்கவில்லை. அதை வெறுமனே ஸ்ரீலங்கா பார்த்துக் கொள்ளும் என்று சொல்கின்றார்கள். அங்குதான் சறுக்கி விட்டார்கள். இப்ப மனித உரிமை ஆணையார் இப்ப நாங்கள் எல்லாரும் 2015ஆம் ஆண்டுல இருந்து நாங்கள் எல்லாரும் ஐசிசிக்கு அனுப்பணும் சொல்லிக் கொண்டிருக்கோம். நாங்க மட்டும் இல்லை, இந்த தாய்மார்கள் தாயகத்தில தாயக அரசியல் சிவில் சமூகம், தமிழக அரசியல் கட்சிகள் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கோம். அதாவது ஐசிசி தேவை. ஈவன் ஹை கமிஷனர் இந்த முறை தண்ட ரெக்கமெண்டேஷன்ல ஒன்றா போட்டிருக்கிறார். ஸ்ரீலங்கா ஐசிசியினுடைய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டினுடைய நியாயாதிக்கத்தை கொள்ள வேண்டும். அதற்காக அந்த ரோம் உடன்படிக்கையில் கையொப்பம் போட வேண்டும். அப்ப அவர் என்னத்தை சொல்றாருன்னு ஒன்று, அதாவது இந்த பொறுப்பு கூறலில் ஐசிசி முக்கிய பங்கை முக்கிய ரோலை அவருடைய மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கை எடுத்து காட்டுகிறார். ஆனா இன்றைக்கு வந்த அறிக்கையில, இன்றைக்கு மனித உரிமை பேரவையால வந்த அறிக்கையில அதை பற்றி ஒன்றுமே இல்லை. அதாவது ஹை கமிஷனர் சொன்ன மாதிரி அதை ரெக்டிஃபை பண்ணுங்க பற்றி அதை பற்றி ஒரு கதை இல்லை. அங்கே நாங்கள் செக்யூரிட்டி கவுன்சில் இந்த முறை நீங்க இதுகளை செய்யாட்டி அடுத்த முறை நாங்கள் இன்னொன்றை செய்ய போறோம், ஐசிசிக்கு அனுப்ப போறோம் என்று அதை பற்றி ஒன்றுமே இல்லை. எனவே அந்த விடயங்களில் அங்கு ஒன்றுமே இல்லை. ஆனா இதை கண்டு நாங்கள் என்ன பொறுத்தவரை நாங்கள் இதை கொண்டு மேடம் சொல்லப்படாது. நான் சொன்ன மாதிரி மனித உரிமை பேரவை எங்களுடைய போராட்டத்தில் ஒரு களம். நாங்கள் பல களங்களில் இந்த போராட்டத்தை நாங்கள் சமாந்திரமாக நடத்த வேண்டும். அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். இப்ப அதுல இப்ப அடுத்த நாங்கள் சில ட்ரீட்டி பாடிஸ் என்று கூறுவார்கள். இப்ப அதுல கூட நாங்கள் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டியில நாங்கள் 2 வருஷத்துக்கு முந்தி டிஜிடி ஒரு வழக்கை கொண்டு வந்து நாங்கள் வழக்கை ஃபெசிலிட்டேட் பண்ணாங்க. அதுல பல பேரும் லண்டனில் இருக்கிற மனித உரிமை ஆர்வலர்களும் மற்றது ஜெஃப்ரி ரோபர்ட்சன் என்ற ஒரு மிகப்பெரிய சட்டத்தன்மையா நடத்தினார். அதாவது சித்திரதைக்குள்ளான ஒரு முன்னாள் தமிழீழ புலியின் சார்பாக அந்த வழக்கை கொண்டு வந்து 7 நீதிபதிகளும் ஸ்ரீலங்காவில் அங்கு பொறுப்பு குறையே இல்லை, அங்க தண்டனையின்மையே இல்லை.
என்ற தீர்ப்பை கொடுத்து எங்களுக்கு ஒரு அரசியல் வெற்றி. இதில் நாங்கள் அமல் நடத்த முடியாது என்ற எங்களிடம் பலம் இல்லை. ஆனா ஸ்ரீலங்காவில் இப்படி நடக்கின்ற அப்படிப்பட்ட கமிட்டிகள்ல நாங்க போக வேண்டும். இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் எங்களுடைய இறுதி என்ன கோரிக்கையாக நாங்கள் இன்றைக்கு என்னத்தை பார்க்கிறோம் என்றால், இந்த இனப்படுகொலை நடந்ததை உலக நீதிமன்றத்துல கொண்டு வந்து இப்ப இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக சவுத் ஆப்பிரிக்கா வந்த மாதிரி கொண்டு வந்து அதில் நாங்கள் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். அந்த நீதி எங்களுக்கு நீதியை மட்டும் தருவதில்லை. கடந்த காலங்களில் கொண்ட மட்டும் சொல்லி முடிக்கிறார். அங்க அந்த நீதி தமிழீழத்துக்கான கதவையும் திறக்கும். அதுலதான் நாங்க கூட அதை அந்த இது தேவையான கூறிக்கொண்டிருக்கின்றோம். சொல்லுங்க. கடந்த காலங்களில் ஐசிசியினுடைய முக்கியத்துவங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளரால் கடந்த கால கூட்டத்தொடர்களில் வலியுறுத்தப்பட்ட நிலையில் இம்முறை கூட்டத்தொடரில் அவையெல்லாம் முழுமையாக அந்த சொல்லாடல்களே இல்லாமல் இருக்கிறது என்றால், கடந்த காலங்களில் ஒரு தவறு பெருந்தவறுக்கு நாங்களும் உடந்தையாக இருந்திருக்கிறோமா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. இலங்கை அரசு மீது இந்த போர்க்குற்றங்கள் அல்லது இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பான பொறுப்பு கூறுவதை தவிர்த்து தனிநபர்கள் மீது இந்த விடயங்களை கையாண்டதனுடைய வெளிப்பாடுதான் இந்த பின்னடைவுக்கான ஒரு காரணமாக பார்க்கலாம். தனிநபர்கள் எதை கூறுகின்றீர்கள் நீங்கள்? காலங்களில் இருந்து ராஜபக்சவை கூறினோம். அதே போன்று கோட்டபாய ராஜபக்ச, பெசில் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, இராணுவ தளபதிகள், சரத் பொன்சேகா என்று படையணிகளின் தளபதிகளின் பெயர்கள் தான் இன்று சர்வதேச ரீதியாக முக்கியம் பெறுகிறது ஒழிய ஒரு பதில் கூற வேண்டிய அல்லது பொறுப்பு கூற வேண்டிய இடத்தில் அரசை இன்னும் ஈழத்தமிழர்கள் நிலை நிறுத்தவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. ஒரு மூத்த சட்டவாளராக பல விடயங்களை கையாளக்கூடிய ஒருவராக உங்களுடைய அனுபவத்தில் இதற்கு பதில் என்ன? நிச்சயமாக நீங்கள் குறிப்பாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய எங்களுடைய பிரசுரங்களை 2010 இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த தனிநபருக்கான பெரிதுபடுத்துறது எங்களை பொறுத்த மட்டும் இன்றைக்கு எங்களுக்குள்ள எதிரி ஸ்ரீலங்கா தேசம். The state itself committed all these crimes. இந்த இனப்பாடு இந்த சர்வதேச இதுகள் எல்லாவற்றையும் செய்தது ஸ்ரீலங்கன் ஸ்டேட். இது நாங்க மட்டும் சொல்லல. ஈவன் பேங்கிமூன் நியமித்த அந்த நிபுணர் குழு கூட அதை சொல்லி இருக்குது. அதாவது இன்றைக்கு அந்த பொறுப்பு குரலுக்கு மிக பெரிய தடையாக இருக்கிறது என்ன விடயம் என்றால், அந்த ஸ்ரீலங்கா தேசம் தன்னுடைய இது தான் செய்த பங்கை இன்னும் ஒத்துக்கொள்ளதில்லை, தன்னுடைய ரோலை இன்னும் ஒத்துக்கொள்ளவில்லை என்று 2011 பேங்கிமூன் அந்த நிபுணர் குழு சொன்னார். இந்த முறை ஹை கமிஷன் ரிப்போர்ட்லையும் அதைத்தான் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது ஸ்ரீலங்கா தேசம் இன்னமும் ஒத்துக்கொள்ளவில்லை. அப்ப நாங்கள் நீங்க சொன்ன மாதிரி அது சில ஒரு தனிப்பட்ட நபருக்கு எதிராக குற்றங்களை சுமத்துறது சுகம். அதுல ஒரு ஆளை அடையாளப்படுத்தி அவருக்கு எதிராக ஒன்றை சொல்றது சுகம். அதுதான் துரதிர்ஷ்டவசமாக பல பேர் அப்படியான பாதையில் போனார்கள். ஆனா இன்னும் பொறுத்த மட்டும் நாங்கள் ஆரம்பத்தில் இருக்கு. இப்போ கொத்தபையா தூக்கி ஜெயில போடுறதுன்னு அடிக்கடி சொல்றது. ஹேக்ல ஜெயிலுக்கு போட்டா கொத்தபையாவுக்கு வேட்டுறாங்க. ஏர் கண்டிஷன் ஜெயிலுக்குள்ள டிவியை பார்த்து கொண்டு கொத்தபையா இருக்கும். அது எங்களுக்கு ஒரு பிரயோசனத்தை தரப்போகுது. எங்களுக்கு என்னத்தை எங்களுக்கு வேணும்னா ஸ்ரீலங்கா தேசத்தை உடைக்க வேணும். ஸ்ரீலங்கா தேசத்துக்கான அந்த அங்கீகாரத்தை உடைச்சு ஸ்ரீலங்கா தேசத்தை உடைக்கிறது தான் அப்ப எங்களுக்கு அங்க எங்களுடைய அரசியல் வழியும் எங்களோட தமிழகத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நாங்கள் அதைத்தான் என்று சொல்றோம். நீங்கள் எங்களுடைய பிரசுரங்கள் எடுத்து பாருங்க. நாங்கள் கொத்தவையான பேரை சொல்றதோ வெளுக்குறவை சொல்றதே இல்லை. எங்களை பொறுத்த மட்டும் அவரை என்னென்னு நாங்க பார்க்கின்றோம் என்றால் சிங்கள இன கட்டமைப்புன்ற முகமாகும். அதை மாதிரிதான் இன்றைக்கு நாங்கள் அனுராவையும் பார்க்கிறோம். சிங்கள இனத்தின் ஒரு முகமாக அப்படித்தான் நாங்க பார்க்கிற மொழியை அது நீங்க சொன்ன அந்த எங்களோட மக்கள் அதை விட்டு அங்கால வரவும் நாங்கள் தனிப்பட்ட நபரை விட்டுட்டு சிங்கள தேசத்தை பார்ப்போம். இப்போ இன்றைக்கு இந்த இண்டிபெண்டன்ட் ப்ரோசிக்யூட்டர் என்றதை பற்றி இன்றைக்கு ஐக்கிய நாடு சபையும் போட்டு சொல்லுது. பல ஆட்களுக்கு இப்ப அது என்ன பிரச்சனை அவர்களுக்கு இன்னும் வடிவாக விளங்கு. எங்களுடைய அந்த கோரிக்கை என்னென்றால், இப்போ இண்டிபெண்டன்ட் ப்ரோசிக்யூட்டர் சிங்கள மக்களை பொறுத்த மாட்டார். அதாவது அந்த சுதந்திரமான வழக்கு தொடர்னர் சிங்கள மக்களுக்கு சில நன்மைகளை செய்யக்கூடும். ஏன்னா இன்றைக்கு ஒரு சட்டமா அதிபர் அரசாங்கத்தின் ஆலோசகராகவும் அட்வைசர் டு த கவர்மெண்ட், அதே நேரத்தில் பொதுமக்களுடைய பிரதிநிதியாகவும் இருக்கிறார். அப்ப அங்க ஒரு கன்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேறு, நலன்கள் முரண்பாடு வருது, அரசியல் தலையீடு இருக்கு. அவனோட ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ரோசிக்யூட்டர் நல்லது. இது சட்டத்தில் ஆனா இது இன்னும் முக்கியமான விஷயம். என்ன பிரச்சனை எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு இன்றைக்கு அந்த பொறுப்புக்குள்ள நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் அரசியல் தலையீடு இல்லை. எங்களோட பொறுப்புக்குள்ள நடவடாம இருக்க காரணம் இனத்துவசமான நடவடிக்கை என்றால் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ் மக்கள், அதனை செய்தவர்கள் சிங்களவர்கள். அப்ப அந்த எத்னிக் பயஸ் அதுதான் எங்களோட இது. அதை இந்த சர்வதேசம் உணர்ந்தார்களோ உணரவில்லையோ தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு அவர்கள் இந்த புதிதாக அனுராவிட்ட இந்த ஒரு புதிய ஒரு இதை வைத்துக் கொண்டு, அதாவது இண்டிபெண்டன்ட் ப்ரோசிக்யூட்டர் என்று
அது வந்து கடைசி மட்டும் எங்களுடைய பொறுப்பு கூறலுக்கு ஒரு பொழுதும் அது இடம் அளிக்காது என்பதைத்தான் எங்களுடைய ஆணித்திரமா நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வரோம். சொல்லுங்க. அமெரிக்காவினுடைய தற்போதைய இலங்கைக்கான தூதுவராக இருப்பவர் முன்னாள் இலங்கையினுடைய பிரதம நீதியரசராக இருந்தவர். ஒரு நாட்டிலே அதி உச்சமான பதவியாக பார்க்கப்படுவது அல்லது பொறுப்பாக பார்க்கப்படுவது நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதியரசர் நியமனம் என்பது. நீண்ட காலமாக நீதியரசராக பணியாற்றிய பின்னர் அவர் அமெரிக்காவுக்கான ஒரு இலங்கைக்கான தூதுவராக நியமிக்கப்படுகின்ற போது அந்த சட்டத்துறை அங்கு கேள்விக்குட்படுத்தப்படுகிறது, அல்லது சட்டத்துறையில் இவர் கடந்த காலங்களில் வழங்கிய தீர்ப்புகள் தொடர்பிலும் பல சவால் நிலைகள் எழுவதனை மறைமுகமாக அல்ல நேரடியாகவே எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு சட்டத்துறை சார்ந்தவராக நீண்ட நாட்களாக இந்த பணியிலே இருக்கக்கூடிய ஒருவராக ஒரு சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடிய அல்லது உச்ச பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் அரசின் நியமனங்களுக்கு உட்படுவது என்பது, அதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய நாட்டில் தான் அவர் பொறுப்பில் இருக்கின்றார். ஓகே, எங்களை பொறுத்த மட்டும் இப்ப ஸ்ரீலங்கா சட்டத்துறையோ ஸ்ரீலங்கா நீதித்துறையோ தனித்துவமானதும் நேர்மையானதும் நாங்கள் ஒரு பொழுதும் கூறவில்லை. நாங்கள் மட்டும் சொல்லல, ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை சொல்லிடு 2015ஆம் ஆண்டு கொண்டு வந்த அந்த தீர்மானத்தில், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கொண்டு வந்த தீர்மானத்துல ஸ்ரீலங்காவுடைய நீதித்துறையில இட்ஸ் நாட் அது கிரெடிபிள், நீதர் கிரெடிபிள், நோ இண்டிபெண்டன்ஸ், அதாவது அது நம்பகத்தன்மையும் இல்லை, அது தனியாக சுதந்திரமாக இயங்குறதும் இல்லை என்று வெளிப்படையாக 2015ஆம் ஆண்டு தீர்மானத்தில் மனித உரிமை பேரவை சொல்லி அதை சொல்லி போட்டுத்தான் சொன்னவே ஆணவிய பொறுப்பு கூறலுக்கு ஹைபிரிட் மெக்கானிசம், ஹைபிரிட் என்றால் கலப்பு பொறிமுறை, வெளிநாட்டு நீதிபதிகளையும் கொண்டு வருவோம், வெளிநாட்டு நீதிபதிகளையும் கொண்டு வந்தாத்தான் அங்க நீதி வரும். அப்ப அங்க நீதித்துறையின் சுதந்திரத்தையோ நம்பகத்தன்மையோ சர்வதேசம் ஏற்கனவே அது இல்லை என்று சொல்லி போட்டது. 2015 சொன்னவ, 2022 சொன்னவ, இந்த முறை அதை பற்றி கப்சு, இந்த முறை அதை பற்றி ஒன்றுமே சொல்லல. இந்த முறை மாறாக இப்ப அடுத்து இந்த புது மேஜிக் இண்டிபெண்டன்ட் ப்ரோசிக்யூட்டரை தாங்கள் வரவேற்கணும்னு சொல்லியிருந்தோம். இந்த முறை அது ஒரு முக்கியமானது. 2015 2022 ஸ்ரீலங்காவில் நம்பகத்தன்மையான சுதந்திரமான நீதித்துறை இல்லை என்று வெளிப்படையாக கூறி வந்த மனித உரிமை பேரவை தீர்மானங்கள் இந்த முறை அது கப்சி, அதை பற்றி ஒன்றுமே கதைக்கிறது. இதுகள் எல்லாத்தையும் கடந்து கொண்டுள்ள மற்றும்படி இப்ப இல்ல, எங்களுக்கு என்ன பொறுத்த மட்டும் எங்களுக்கு பல தளங்கள் இருக்கின்றது. இது நாங்கள் செய்ய எங்களுக்கு வெல்வதற்கான பல வாய்ப்புகள் இருக்கிறது. நாங்கள் அதுகளை சரியாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். நிறைய பயன்படுத்தினா நாங்கள் நிச்சயம் இந்த பிரச்சனை வந்து அதாவது இந்த தற்போதைய உலக ஒழுங்கு முழுக்க அரசை மையப்படுத்தித்தான் இருக்கு, அரசுகளை மையப்படுத்தி. அப்ப அதுக்குள்ள எங்களுக்கு நீதி எடுக்கிறது பிரச்சனையான விஷயம். அதை உடைச்சு கொண்டு போகலாம்னு நாங்க நம்புறோம். இப்ப அடுத்து இன்னொன்றையும் சொல்ல விரும்புறேன். இப்ப நாங்கள் இப்ப அந்த சில பேர் இந்த ஒஸ்ட்லேப்ல யோசனை இல்லைன்னா ஒஸ்ட்லேப் வந்து பல சாட்சியங்களை சேகரித்து இருக்கிறது நாங்கள் அறிகின்றோம். சில முக்கியமான வழக்குகளுக்கு தேவையான சாட்சியங்கள் அவர்களிடம் ஏற்கனவே இருக்கிறது. குறிப்பாக பிரான்ஸ்ல அந்த மூதுல நடந்த 17 அந்த பிரெஞ்சு நிறுவனத்தினுடைய ஆக்ஷன் அகேன்ஸ்ட் ஹங்கரி ஹங்கர் என்ற அந்த நிறுவனத்தினுடைய அந்த 17 பேர் அங்க சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அந்த பொறுப்பு நீதி இன்னும் கிடைக்கவில்லை. நாங்கள் இப்ப ஒவ்வொரு நாடுகள்ல வசிக்கிற நாங்கள் அந்த நாட்டு ப்ரொசிக்யூட்டர்ஸ், அந்த நாட்டு வழக்கு தொடர்ந்துகளை நாங்கள் இந்த விடயங்களை கொண்டு இப்ப நாங்க நேரடியா போய் கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்காகத்தான் நான் சொல்றது, அந்தந்த நாடுகளில் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஆர்கனைசேஷன், அந்த பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான சிவில் லிபர்ட்டிஸ் ஆர்கனைசேஷன், அவையுடன் சேர்ந்து நாங்கள் அங்க போய் அந்த ப்ரொசிக்யூட்டர்கள் இதுக்கான சாட்சியங்கள் இருப்பதாக நாங்கள் அறிகிறோம், நீங்கள் இந்த ஒஸ்லேப்பை தொடர்பு வந்து அவர்களிடம் இதை பற்றி கேளுங்க, இதுக்கான சாட்சியங்கள் இருக்கிறாங்க, அந்த சாட்சியங்களும் ஒஸ்லேப் கட்டாயம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். மெண்டேட்டின் படி அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். என பகிர்ந்து கொண்டு அவ்வாறான சில வழக்களை நாங்களே கொண்டு வரலாம். நாங்கள் HRCக்கு பார்த்து கொண்டு நிற்கவில்லை. இல்லை, இன்னொரு விடயம், நாங்கள் ஈவன் மனித உரிமை ஆணையாளரிடம் நாங்கள் 3GT நாங்கள் ஒரு மனு போட்டு நாங்கள் அந்த சாட்சியங்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று. ஆனால் அவர்களுக்கு மறுமொழி போடவில்லை என்றால் அவர்களுடைய அதை பற்றி அவர்களுடைய கூடி கதைத்ததாக என்ன மாதிரி அதை ஹேண்டில் பண்றது. ஆனால் இப்ப நாங்கள் ஒரு நாடாக அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் ஒரு நாடு கேட்கும் பொழுது நிச்சயமாக ஒஸ்லேப் வந்து அந்த சாட்சியங்களை அந்த நாட்டுக்கு கொடுக்கணும். அந்த நாட்டில் உள்ள ப்ரொசிக்யூட்டர் இந்த வழக்குகளை கொண்டு வரலாம். அப்ப அப்படியான இந்த பல விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்றதை நான் கருதுகின்றேன். அடுத்து இன்னொரு விடயமும் இந்த முறை ஜெனிவாவுக்கு போறையில சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். ஆனா ஜெனிவாவுக்கு போன பல பேர் இன்றைக்கு கூறுகின்றார்கள், அங்குள்ள எங்களுடைய இளம் சட்டத்தரணிகள், இளம் மனித உரிமையாளர்கள், குறிப்பாக இளம் தமிழ் சட்டத்தரணிகள், அப்ப இவர்கள் எல்லாரும் ஒன்றிணைத்து ஒரு பாடிக்கு கீழே எல்லா இளம் தமிழ் சட்டத்திறனிகளையும் ஒன்றிணைத்த மூலம்
நாங்கள் எங்களுடைய அந்த சட்ட போராட்டத்துக்கு மிக வலி சேர்த்து கொண்டு போகலாம். அந்த சட்ட போராட்டமும் அரசியல் போராட்டமும் சமாந்திரமா போகணும், ஒன்றை ஒன்று கம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இன்றைக்கு நான் நேற்றுக்கு எங்கட பாராளுமன்றத்துல சொன்னான் இப்ப இன்றைக்கு மன்னார்ல இந்த காற்றாலை தொடர்பாக நடக்கிற அரசியல் போராட்டமும் அதுக்கு அடுத்தபடியாக சட்ட போராட்டம் ரெண்டையும் அவர்கள் ஒன்றை ஒன்று கம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி கொண்டு போறது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அப்படியான சில விடயங்களை நாங்கள் புலத்திலையும் செய்யலாம். அதற்கான பலம் எங்கிட்ட இருப்பதாக நான் கருதுகிறேன். இப்போதைய சூழ்நிலையில் நீங்கள் கூறுகின்ற அத்தனை அப்பால் இப்போது ஓஸ்லப், அதாவது அங்க இருக்கக்கூடிய விசாரணை பொறிமுறை ஒன்றுதான் இப்போது இருக்கக்கூடிய ஐநா இணை அனுசரணையில் மிக பிரதானமான ஒரு பங்காக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கப்படுகின்ற போது இதனுடைய எதிர்காலம் அல்லது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஈழத்தமிழர்கள் தரப்பில் என்ன வகையான பொறுப்புகளை அல்லது கடமைகளை உணர்த்தி நிற்கின்றது? இப்ப இந்த ஒஸ்லப் ஒஸ்லப்பினுடைய ஒஸ்லப் அங்கு இருக்கிறது என்ன காரணம் பல்வேறு அதுக்கான கருத்து, பல்வேறு தியரிஸ் இருக்கு. அதுக்கு மேற்கு நாடுகள் அதற்கு வலி சேர்க்கின்ற வகையில் அல்லது அந்த விடயங்கள் அந்த 2 வருடங்களுக்குள் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு சாதகத்தன்மை ஏற்படுத்துகின்ற வகையில் ஓஸ்லப்பை எப்படி புலம்பெயர் அமைப்புகளும் ஈழத்தமிழர்கள் குறிப்பாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் எப்படி பயன்படுத்த முடியும், அதற்கான வழிவகைகளை எப்படி அனைவரும் ஒன்று சேர்ந்து தனித்தனியாக இல்லாமல் தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளும் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளும் ஒரு பொது கட்டமைப்பு அல்லது ஒரு பொது கட்டுமானம் ஒன்று இந்த காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது இந்த 2 வருடங்களை எதிர்கொள்வதற்கு. அவ்வாறான ஒரு பொறிமுறைகள் தொடர்பில் நீங்கள் ஏதாவது யோசனைகளோடு இருக்கின்றீர்கள்? இதுல பொறிமுறை தொடர்பில் இப்ப ஒஸ்லாப் பல்வேறு புலம்பெயர் அமைப்புகளை சந்திப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். சில புலம்பெயர் அமைப்புகள் நடத்திய சில கூட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நான் அதுகளை இப்ப பகிரங்கமாக கூறுவது பொருத்தமா இருக்கும் என்று தெரியவில்லை. எனவே இப்ப அவர்கள் அது மட்டும் இது ரகசியமான விடயமில்லை. ஒஸ்லாப் ஒன்றும் ரகசியமா இயங்க. இப்போ ஒஸ்லாப்பின் மெண்டேட்டின் படி என்ன என்றால் அவர்கள் அந்த சாட்சியங்களை சேகரிக்க வேணும். சேகரித்து அந்த சாட்சியங்களை சேகரிப்பதன் முக்கிய நோக்கம் அந்த மெண்டேட்டின் படி என்னென்றால் பொறுப்பு கூறலுக்கு அதை பயன்படுத்துவது. சும்மா சாட்சியங்களை கூப்பிட்டு மியூசியம் மாதிரி வைக்கிறதுக்கு, ஆக்கை மாதிரி வைக்கிறதுக்கு அங்க அவைய மனித பிறவை உருவாக்கி அது ஒஸ்லாப் உருவாக்கின்ற முக்கிய நோக்கம் அந்த சாட்சியங்களை பொறுப்பு கூறலுக்கு பயன்படுத்து. அப்ப நாங்கள் இப்ப அந்த பொறுப்பு குரலுக்கு பயன்படுத்த அவர்கள் அந்த சாட்சியங்கள் இப்ப நாங்க தனிப்பட்ட முறையிலோ இல்லாட்டி நாடு கடந்த அரசாங்கம் நாங்கள் அரசாங்கம் என்று கூறினாலும் கூட அவர்கள் அதை எங்களுக்கு தரமாட்டார்கள். ஆனால் ஒரு நாடு அதை கூறும் பொழுது நிச்சயமா அவர்கள் கொடுப்பார்கள். இல்லாட்டி நாங்கள் ஐசிஜேக்கு நாங்கள் வழக்க கொண்டு போனோம் என்றால் அதுல நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சாட்சியமாக ஒஸ்லாப்பில் இருக்கிற சாட்சியங்களை நாங்கள் பயன்படுத்தலாம். அந்த சாட்சியங்கள் கூட வலுவா இருக்கும் என்று அவர்கள் எடுக்கிற சாட்சியங்கள் ஒரு நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கத்தக்க வகையில் தான் அந்த சாட்சியங்கள் சேகரிக்கப்படுகின்றன. இப்ப நாங்கள் ஒரு 10 பேர்ட்ட இருந்து ஆக்கிட்ட சொல்றதை கையெழுத்து வாங்கி கொண்டு போறது அதுக்கு நீதிமன்றத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் இன்றைக்கு இவர்கள் செய்யற இந்த முறை நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய முறை. அப்ப இந்த முக்கியமான வழக்குகள் இப்ப நாங்கள் செய்ய வேண்டியது புலத்தில் இருக்கிறார்கள். நாங்கள் ஒவ்வொரு இருக்கிற நாடுகள்ல இந்த குறிக்கப்பட்ட வழக்குகளுக்கு எதிராக ஒன்று கூறுவது, அதாவது அந்த ஆள் அங்க குற்றம் செய்தவர் அந்த நாட்டுக்கு வரைக்கதான் அதை செய்யக்கூடியதா இருக்கும். ஆனா சில நாடுகள் அதுக்கு விதிவிலக்கு இருக்கு. குறிப்பாக பிரான்சில் அதுக்கு விதிவிலக்கு இருக்கு. அந்த ஆள் இல்லாமலே அந்த வழக்கை கொண்டு அப்ப நாங்க கூட பார்க்கறது என்னன்னா அடுத்ததாக நாங்கள் அடுத்த 1 வருடத்துக்கு இந்த ஒஸ்லாப்பில் இருக்கிற சாட்சியங்களை வைத்துக்கொண்டு மற்ற சில நாடுகளில் குறிப்பாக பிரான்ஸ் போன்ற நாடுகளில் உலகளாவிய நியாயாதிக்கத்தின் யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு இதை கொண்டு வரணும். அடுத்தது முக்கியமா நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து நாங்கள் ஐசிஜேக்கு உலக நீதிமன்றத்துக்கு ஜெனோசைட் சம்பந்தம் இன அழிப்பு தொடர்பான வழக்கை கொண்டு போகணும். அதுல நாங்கள் எங்களோட அறிக்கையில முன்னைக்கு சொல்லியிருக்கோம். இப்ப பல அமைப்புகள் இதுல வேலை செய்யலாம். அப்ப இதுல நாங்கள் எல்லாரும் ஒரு கோஆர்டினேஷன் இருந்தாத்தான் யார் எந்த நாட்டை பாக்குறீங்களோ யார் எந்த நாட்டை பாக்குறோம்னு சொல்லி ஒரு கோஆர்டினேஷன் இருந்தாத்தான் நாங்கள் நிச்சயம். நீங்கள் கூறுகின்ற அந்த முக்கியமான இடத்துக்கு தான் வருகின்றேன். இந்த இடத்தில் தான் ஒரு குழப்பம் இருக்கின்றது அல்லது அந்த இடத்தில் தான் பலருக்கிடையில் ஒரு தவறான புரிதல் இருக்கின்றது. தாயத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை கேட்டால் அவர்கள் அங்கிருக்கிற தூதரகங்களோடு அவர்களுடைய ராஜதந்திர நடவடிக்கைகள் முடிவடைகிறது. புலம்பெயர் நாடுகளை எடுத்துக்கொண்டால் புலம்பெயர் அமைப்புகள் தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய நாடுகளின் வெளிவிவகார அமைச்சு அல்லது அங்கிருக்கக்கூடிய முக்கிய துறைகளை சந்திப்பதோடு அந்த கடமைகள் முடிகிறது. அந்த இரண்டும் ஒரு முறிவடைந்த நிலையில் இருக்கின்றது. அந்த ஒரு திட்டத்தை போட்டு அல்லது ஒரு திட்ட வரைவை ஏற்படுத்தி ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட வகையில் ஒரு கலந்துரையாடல் அல்லது ஒரு தாயகத்துக்கும் புலம்பெயர்ந்த தேசத்துக்கும் இடையிலான ஒரு உறவு பாலம் என்பது பேச்சளவில் இருக்கிறதை ஒழிய அங்கு செயற்பாட்டளவில் இல்லாமல் இருக்கின்றது. இதனை எப்படி கையாள முடியும்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கடந்த காலங்களில் விடுதலை புலிகளின் பேச்சு மேசையில் கலந்து கொண்ட போதெல்லாம்
ஒரு அதற்கென்ற ஒரு பொறிமுறையை கையாண்டீர்கள். புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கக்கூடிய மக்களோடும் கலந்துரையாடித்தான் சில விடயங்களை இலங்கை அரசோடு கூட நீங்கள் அங்கு ஒரு பாகின் மைய புள்ளியாக மாற்றினீர்கள். அப்படி இருக்கின்ற போது இப்போது கடந்த 15 ஆண்டுகளாக ஒரு இருதுருவ அரசியல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதனை நீங்கள் உணர்கிறீர்கள்? அதுல நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல நான் திரும்ப சொல்ல விரும்பினேன். அதாவது இந்த புலம்பெயர் சமூகத்தின் பலத்தை பற்றி. அப்போ தலைவர் ஒரு கட்டத்துல அந்த நேரத்துல சொன்னவர் இப்ப இலங்கையில எல்லாம் இந்த GLP அவையெல்லாம் இது கண்டு படிக்க போய் வெளிநாடுகள்ல ராஜதந்திரத்தை படிச்சு போட்டு இருக்கிறார்கள் மேசைக்கு அந்த பக்கத்துல. அப்ப இங்கால இப்ப நாங்கள் எல்லாரும் போர்க்கள நான் இல்ல முக்கியமான தமிழீழ விடுதலை உறுப்பினர்கள் போர்க்களத்துல நிற்கிறார்கள். அப்ப எங்களுக்கு அங்க ஒரு சமசீரற்ற நிலைமை இருக்கிறது. அந்த சமசீரற்ற நிலைமையை எப்படி நாங்கள் சமன்படுத்தலாம்? தலைவருடைய ஐடியா புலம்பெயர் சமூகத்தை கொண்டு வர்றது. புலம்பெயர் சமூகத்தை கொண்டு வந்துதான் அந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் அங்க கொண்டு வந்தது. அந்த அடிப்படையில தான் கான்ஸ்டிடியூஷனல் அஃபேர்ஸ் கமிட்டி என்று தமிழில் விடுதலை புலிகளால் அரசியலமைப்பு குழு உருவாக்கப்பட்டு அந்த குழுவில் இருக்கிற எல்லாம் புலத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய கல்விமான்களை கொண்டு வந்தா நாங்கள் அதுல தலைவர் அதில் போட்டு புலம்பெயர் சமூகத்தை கொண்டு வந்தான் அந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் அங்க தலைவர் அந்த பேச்சு மேடையில பேலன்ஸ் ஆஃப் பவரை கொண்டு வந்தது ஒண்ணுங்கிற கோரிக்கை. அது இன்னொரு 10 மினிட் நான் இதை சொல்றேன். அடுத்தது 2009ஆம் ஆண்டு போர் முடிந்த அப்புறம் நான் அமெரிக்க ராஜதந்திரியுடன் கயக்கும் பொழுது கூறினேன், இப்ப இன்றைக்கு இயக்கம் எங்களிடம் இல்லை, இயக்கம் இல்லாதபடியா எங்களிடம் அந்த பலம் இல்லை, எந்த அடிப்படையில் நாங்கள் எங்க அரசியல் செய்வது? அவர் அந்த சொன்னார், உங்கள்கிட்ட ஒரு முக்கிய பலம் இருக்கு. என்ன பலம் இருக்கு என்றால் டயஸ்பொரா உங்கள்கிட்ட இருக்கு. அந்த டயஸ்பொரா முக்கிய பலமாத்தான் இன்றைக்கு அரசாங்கங்கள் வெளிநாடுகள் காணுகின்றன. ஆனா நாங்கள் அது ஒரு பலமிக்க சக்தியாக நாங்கள் மாற்றோம். இவன் இந்த முறை ஜெனிவாக்கு போனவர்களே கூறுகிறார்கள், ஐக்கிய நாடுகள் சில நாடுகளுடைய கணிப்பு என்னென்றால் இந்த டயஸ்பொரா களைச்சு போய் விட்டுடுவினோம், அதுக்கு பிறகு நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அப்ப டயஸ்பொரான்ற பலத்தை நாங்கள் வடிவாக செய்யலாம். அடுத்து நீங்க போட்ட முதலாவது கேள்விக்கு வரேன். இப்ப இந்த தாயகத்திலும் போய் தூதுவர்களை சந்திக்க இதுகளை பற்றி கதைக்கணும். அவர்கள் சும்மா தனியா சின்ன சின்ன விடயங்களை கதைக்காமல் இப்ப அந்த தூதுவர்கிட்ட கேட்கலாம், உங்களோட தாயகத்துல தலைவர்கள் உங்க நாட்டு ப்ரோசிக்யூட்டர் குறுக்கீடு செய்வதற்கு நீங்கள் சற்று இடம் தர வேண்டும். தாயகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அங்க இருக்கக்கூடிய தூதரகங்களை சந்திக்கின்ற போது நான் உங்களிடம் முதல் முன்வைத்த வினாவைத்தான் மீண்டும் கேட்கின்றேன். புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய புலம்பெயர் அமைப்புகளுக்கும் தாயகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இடையில் ஒரு குறைந்து ஒரு மாதத்தில் ஒரு முறையாவது ஒரு வெளிப்படையான கலந்துரையாடல் இருக்குமாக இருந்தால் இருவரும் அவர்கள் சந்திக்கின்ற ராஜதந்திரிகளிடம் ஒரு விடயத்தை அல்லவா வலியுறுத்துவார்கள். தாயகத்திலும் அதே கருத்து முன்வைக்கப்படும், புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கக்கூடிய நாடுகளின் வெளிவிவகார அமைச்சுக்களிலும் அந்த கருத்து முன்வைக்கப்படும். இப்போது இரண்டு கருத்துக்களுக்கும் இடையில் சில இடங்களில் முரண் அல்லவா வருகின்றது. நிச்சயம் நீங்க சொல்றது ஒரு வேலிட் பாயிண்ட். என்ன இதை நாங்கள் சீர் செய்யலாம், சீர் செய்ய முடியாது. கொண்டு இப்ப நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் அங்க தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். ஆனால் என்ன பொறுத்த மட்டும் நாடு கடந்த அரசாங்கம் தடை செய்யப்பட்டாலும் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தோட கதைக்கிறதுக்கு அங்க தடை இருக்கதா நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்ப நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தாயகத்துக்கு நாங்கள் ஒரு விடயத்தை எடுக்கிறதுக்கு அங்க போனால் முதல் குறுங்களுக்கு வருகின்றது, இது தடை செய்யப்பட்ட அமைப்பு, உங்களோட ஸ்பேச்சா எங்களுக்கு பிரச்சனை. அது சரியில்லை, அது சரியான இது அடிப்படை சொல். அப்ப முதல் சொல்றதுக்கு குரல் வைக்கணும். தாயகத்துல இந்த பயத்தை நீக்கும். தாயகத்துல பயத்தை வளர்க்கக்கூடியவர்களே அரசியல்வாதிகளாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய அரசியல் பிழைப்புக்காகத்தானே பயங்கள் வளர்க்கப்படுகின்றன. இல்ல தனியா அரசு மாதிரி இவன் புத்திஜீவிகள் கூட தாயகத்துல 6வது அம்ச சட்டத்திற்கு பற்றி பயம், டிஜிடியோட கதைக்க பயம், எல்லாத்துக்கும் பயம் இந்த செய்யப்படும். நாங்கள் காணப்படும் ஏன் உரிமையில் எடுக்க போறோம். அப்ப சில பயத்தை கண்டுபோட்டு ஜெயிலுக்கு போறதுக்கு நாங்க தயாரா இருக்கணும். ஜெயிலுக்கு போக தயாரா இல்லாம என்ன நாங்க போராட்டத்தை செய்ய போறோம். சிறை நிரப்பு போராட்டத்தை கடந்த காலங்களில் செய்த ஒரு இனம் அல்லவா தமிழினம். இன்றைக்கு எத்தனை பேர் ஜெயில் இன்றைக்கு நாங்க அரசியல் இப்ப நான் வெளியாளந்து அவர்கள் கூறுவார்கள், வெளியாளந்து உத்தரவாக கதைக்கிற சுகம் உண்டு. மேபி ட்ரூ. இன்றைக்கு 16 வருஷத்துல எத்தனை பேர் இந்த போராட்டத்துக்காக ஜெயிலுக்கு போனாங்க? ஒரு ஆள் போயிருக்கா ஜெயிலுக்காக? 14 வருஷத்துல ஒரு ஆள். நாங்க என்ன போராட்டம் செய்ய போறோம்? இப்ப அரசியல் கையில போயிட்டு காய்க்கும். இந்த அரசியல் கையில புலிகண்ட காலத்துல போன ஜெயிலுக்கு போனாங்க. 2009 பிறகு ஒரு ஆள் ஜெயிலுக்கு போனாங்க. அப்ப அங்க நாங்கள் எங்களோட இது எங்களோட இந்த தற்போதைய எங்களோட பிரச்சனை ஒரு பூகோள அரசியலுடன் இணைந்து இருக்கிற காரணத்தினால
புலத்திலிருந்து நாங்கள் பல வேலைகளை செய்யலாம் என்ற நம்பிக்கையில தான் நாங்கள் புலத்திலிருந்து அந்த உறவு பாலத்தை ஏற்படுத்துவதற்கான ஏதாவது எதிர்காலத்தில் இப்ப பார்ப்போம். சில நான் ட்ரை பண்ணாங்க. இப்ப நாங்க நாடு கடந்த தமிழக அரசாங்கம் நேரடியாக இதை தலையிடாமல் நாங்கள் மற்ற அமைப்புகள் மூலம் இதற்கான ஒரு உறவு பாலத்தை உருவாக்கி புலம்பெயர்ந்த தேசங்களில் உங்களிடம் இருக்கக்கூடிய ஏனைய சகோதர அமைப்புகளை முன்னிலைப்படுத்தி இப்படியே தொடர்ச்சியாக விடுபட்டு கொண்டு செல்லுமாக இருந்தால் ஒரு வருடத்தில் இலங்கை எழுத்து மூல அறிக்கையை அங்கு சமர்ப்பிக்க வேண்டியிருக்கிறது. அது 2வது வருடத்தில் இலங்கை தொடர்பான முழுமையான அறிக்கை வருகின்ற போது ஈழத்தமிழர்கள் அந்த சூழ்நிலையில் நீங்கள் கூறியது போன்று இன்னும் பலவீனம் அடைவதற்குத்தானே வாய்ப்பு இருக்கிறது இப்படியான தொடர் இடைவெளிகள். இல்ல நான் சீரியஸா நாங்கள் ஒரு உறவு பாலத்தை ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் எங்களுடைய சகோதர அமைப்புகள் மூலம் அப்படியான உறவு பாலத்தை ஏற்படுத்தி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமையோ அவர்கள் இருவரும் கூடி கதைத்து சில முடிவுகள் எடுக்கமாக ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வர்றதுக்கான முயற்சியில நாங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தமிழ் விடுதலை புலிகள் இருந்த போது சர்வதேச ஜெனீவாவில் என்று நினைக்கின்றேன் அனைத்து கட்சிகளினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு முறை கலந்து கொண்டு உரையாடி இருந்தார்கள். அதில் அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வருகை தந்திருந்தார்கள். ஒரு சூழ்நிலை ஒரு வருடத்தில் ஒரு முறை அல்லது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடியவர்கள் எங்காவது ஒரு எல்லாருக்கும் வசதியான ஒரு இடத்தில் கலந்துரையாடல்களை நேரடியாக வைப்பதன் மூலமெல்லாம் பல மன அழுத்தங்களை குறைத்து கொண்டு இனத்துக்காக பணியாற்றலாம் அல்லவா? இன்று தமிழ் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் வருகின்ற மாகாண சபையில் எத்தனை ஆசனங்களை பெறுவது என்பதுதான் அவர்களிடம் இருக்கக்கூடிய சிந்தனை. புலம்பெயர் அமைப்புகளை பொறுத்தவரையில் யார் இதில் முக்கியமாக முதன்மையாக இருப்பது என்கின்ற இவற்றையெல்லாம் நீக்கி இனத்துக்காக எப்போது பணியாற்ற போகிறீர்கள்? நல்ல நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு நாங்க கேட்டுக்கொள்ள வேண்டிய இதுக்கு பதில் நான் சொல்ல இயலாது. நாங்க ஒவ்வொருத்தருமே இதுக்கான பதிலை சொல்லுவோம். தாயகத்துள்ள மக்களும் புலத்துள்ள மக்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் மனச்சாட்சியை தொட்டு இதற்கான பதிலை சொல்லுவோம். ஒட்டுமொத்தத்தில் இப்போதைய சூழ்நிலை அல்லது நீங்கள் கூறினீர்கள் கரூர் சம்பவத்துக்கு சீனா வருத்தம் தெரிவித்திருந்தது என்று. ஆனால் இன்று வரைக்கும் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் புலம்பெயர் அமைப்புகளாக இருக்கலாம், தாயத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், சீனா என்று சொன்னால் அது ஒரு தீண்டத்தகாதது. இந்தியா எம்மை விரோதியாக பார்த்துவிடும், இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று தாயகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் நினைக்கின்றார்கள் அந்த தூதரகத்துக்கு சென்று சந்திப்பதனால். ஆனால் 41% பொருட்களை ஏற்றுமதி செய்கின்றது. 41% பொருட்கள் இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆனால் ஈழத்தமிழர்கள் ஏன் இப்படி பிற்போக்காக இருக்கிறார்கள்? நாங்கள் இதுகள் ஒரு பழைய இது அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. நிரந்தர நலன்கள் தான் உண்டு. நாங்கள் நலன்களை வடிவாக எங்களுடைய நலன்களை எவ்வாறு முன்னேற்றி கொண்டு செல்லலாம் என்றதை பார்க்கணும். இன்றைக்கு இந்து சமுத்திரம் ஒரு மிக முக்கியமான உலகத்திலே ஒரு மிக முக்கிய இந்தோ பசிபிக் ரீஜன் தான் இன்றைக்கு ஒரு மிக முக்கிய களமாக இருக்கிறது. அதுல நாங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கா நாங்கள் அதில் இருக்கிறோம். அப்ப நாங்கள் இதுல என்ன மாதிரி எங்களுடைய நலன்களை இது தொடர்பாக கூட எங்களுக்குள்ள ஒரு புத்தி ஒரு திங்க் டேங்க் தேவை. இது தொடர்பாக நாங்கள் ஒன்றை தொடங்கினோம், நான் பெருசா பூக இல்லை, ஒரு திங்க் டேங்க் ஒன்று தேவை. நாங்கள் என்ன மாதிரி இந்த பூகோள அரசியல் எவ்வாறு எங்களுடைய விடுதலையை நோக்கி நாங்கள் காய்களை நகர்த்தலாம் என்று நாங்கள் மூலோபாயம் வகுக்க ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மிக முக்கியமான விடயங்கள், ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிபலித்திருக்கக்கூடிய விடயங்கள், ஈழத்தமிழர்களின் எதிர்கால பயணம், புலம்பெயர் அமைப்புகளின் ஒற்றுமை, தாயக அரசியல் கட்சிகளின் ஒற்றுமை என்று பல பரிணாமங்களில் பல பதில்களை வழங்கியமைக்காக சிறப்பு நன்றிகளோடு ஊடறுப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, சந்தர்ப்பத்துக்கு நன்றி. தமிழரசு அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.